நம்மளே கோழிகளுக்கு கம்பெனி தீவனத்த விட கம்மியான, அதே டைம்ல கம்பெனி தீவனத்த விட விலை கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாரி தீவனம் வந்து நம்மளே எப்படி மிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு இந்த வீடியோல பார்த்துரலாம். நான் ஏன் கம்பெனி தீவனத்த விட சத்தானன்னு சொல்றேன்னா, நீங்க என்னதான் விலை அதிகமா இருந்தாலும் பரவாயில்லன்னு முழுசா கம்பெனி தீவனத்தையே குடுத்தீங்கன்னா கூட, கோழிகளோட குரோத் நல்லாருக்கும். ஆனா ஸ்ட்ரென்த் இருக்காது. ஆனா நம்ம மிக்ஸ் பண்ற தீவனத்த குடுத்தீங்கன்னா, கோழியோட குரோத் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும். ஆனா கோழிகளுக்கு நல்ல ஸ்ட்ரென்த் இருக்கும். ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு 60 நாளைக்கு வந்து குரோத்துக்காக சிக்ஸுக்கு நீங்க கம்பெனி ஃபீடே குடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த தீவனத்த நீங்க மிக்ஸ் பண்ணி குடுத்துட்டீங்கன்னா, உங்களுக்கு விலை கொஞ்சம் கம்மியா வரும். விலைய பொறுத்தவரை ஒவ்வொரு ஏரியாவிலயும் இதோட பிரைஸ் வந்து ஒவ்வொரு மாரி மாறும். அதனால நான் இந்த வீடியோல வந்து பிரைஸ் என்னன்னு சொல்லியிருக்க மாட்டேன். உங்களுக்கு எங்க ஏரியாவோட பிரைஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து பிரைஸ வந்து தனியாவே ஒரு வீடியோ போடுறேன். இப்ப என்ன எவ்வளோ யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்றேன். நீங்க வீடியோவ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் எனர்ஜிக்காக இந்த ரேஷன் அரிசி இருக்குல்ல, அது வந்து ஒரு 22 கிலோவ மில்லுல குடுத்து இந்த மாரி அரைச்சுக்கோங்க. ரொம்ப பவுடர் மாதிரி வேணாம். இந்த மாரி அரைச்சுக்கோங்க. அதுக்கடுத்து உடைச்ச மக்காசோளம் கிடைக்கும். இந்த மாரி இருக்கும். அது வந்துட்டு ஒரு 10 கிலோ வாங்கிக்கோங்க. அதுக்கடுத்து கம்பு இத நீங்க முழுசாவே யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்துட்டு ஒரு 5 கிலோ வாங்கிக்கோங்க. அதுக்கடுத்து புரோட்டீன் அண்ட் டைஜஷனுக்காக இந்த கடலக்கொட்டை புண்ணாக்கு, இது வந்து தூள் புண்ணாக்கே கிடைக்கும். தூள் தூளா இருக்கும். அது ஒரு 6 கிலோ வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறமா தவிடு வந்துட்டு ஒரு 5 1/2 கிலோ வாங்கிக்கோங்க. அடுத்து மினரல்ஸ்க்காக இந்த தூள் கருவாடு, இந்த குஞ்சு கருவாடுல தூள் கருவாடு கிடைக்கும்ல, அது வந்து 1 கிலோ வாங்கிக்கோங்க. அடுத்து கால்சியம்க்காக இந்த கோழி வந்துட்டு முட்டை விடும்போது வந்துட்டு கால்சியம் ரொம்ப முக்கியம். அதுக்காக வந்துட்டு இந்த ஆயிஸ்டர் செல் பவுடர், அதாவது இந்த கிளிஞ்சல் பவுடர்ன்னு சொல்லுவோம்ல, அது வந்துட்டு ஒரு 1 1/2 கிலோ வாங்கிக்கோங்க. இது வந்துட்டு உங்களுக்கு பவுடராவே கிடைக்கும். பவுடராவே வாங்கிக்கோங்க. நான் என்னன்னு தெரியணுங்கிறதுக்காக தான் ஃபர்ஸ்ட் அந்த கிளிஞ்சல் வீடியோ காட்டுனேன். அதுக்கடுத்து கல்லுப்பு வந்து 150 கிராம் மட்டும் யூஸ் பண்ணுங்க. இது எதுக்காகனா ஃபீட வந்து முழுசா சாப்பிடுறதுக்காகவும் அண்ட் கோழியோட வயித்துல என்சைம்ஸா இருந்து டைஜஷனுக்கும் ஹெல்ப் பண்ணும். நான் சொன்ன அளவெல்லாம் அப்படியே வாங்கி நீங்க மிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 50 கிலோ தீவனம் கிடைக்கும். இது வந்துட்டு நான் ஏற்கனவே வந்துட்டு காஸ்ட்டும் கம்மி பண்ணணும், ஸ்ட்ரென்த்தும் குறையக்கூடாதுங்கிறதுக்காக நிறைய கால்குலேஷன் பண்ணி தான் இந்த அளவு சொல்லியிருக்கேன். அதனால இதுல இருந்து எதையும் குறைக்கவோ அதிகமா போடுறதோ வேணாம். ஸோ நான் சொன்ன அளவுல எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து ஒரு இடத்துல கொட்டி எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை வந்து எப்படி கோழிகளுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோழிகளுக்கு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கோழி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்து தண்ணி கொஞ்சம் ஊற்றி தண்ணியில மிக்ஸ் பண்ணி கொடுங்க. ஏன்னா அப்பதான் வந்துட்டு ஈஸியா சாப்பிடுறதுக்கு கரெக்டா இருக்கும். வேஸ்ட் பண்ணாம சாப்பிடும். இந்த ஃபீட்லயே பாத்தீங்கன்னா எல்லா சத்தும் இருக்கும். விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் கூட இதுலயே இருக்கும். ஆனா நம்ம விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் பாத்தீங்கன்னா இந்த தயிர் இந்த மாதிரி நொதிக்கிறதுல தான் வந்துட்டு அதிகமா இருக்கும். அதுக்காக நீங்க என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா 4 நாளைக்கு ஒரு டைம் இதே ஃபீட வந்து நீங்க நைட் ஊற வச்சு காலையில கொடுக்கலாம். அது வந்துட்டு ரொம்ப ஸ்மெல் அடிக்கிறது அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா கொடுக்காதீங்க. தயிர் மாதிரி அந்த மாதிரி ஸ்மெல் வந்துச்சு அப்படின்னா நீங்க அதை கோழிகளுக்கு கொடுக்கலாம். இந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கால்வாதம் இந்த மாதிரி பிரச்சனை கூட வராது. நான் சொன்ன பொருள் எல்லாம் வந்துட்டு எங்க ஏரியாவில் என்னென்ன பிரைஸ் வந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. நான் அது ஒரு தனி வீடியோவே போடுறேன்.